வாங்கப்பா பார்த்துடலாம். சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க பாருங்க ஒயிட் வெள்ளை சோறு, நல்லா உதிரி உதிரியான வெள்ளை சோறு பொங்கியிருக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வெண்டைக்காய், தக்காளி வெண்டைக்காய், தக்காளி போட்டு காரக்குழம்பு. இது வந்துட்டு புளிக்குழம்புலாம் சொல்ல மாட்டேன் நானு. ஏன்னா இது வந்து காரக்குழம்பு. அந்த மெத்தட்லாம் வச்சிருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சிறுபருப்பு, அதிகமான சிறுபருப்பு. அதாவது 1 1/2 கிலோ சிறுபருப்பு, 1 கிலோ தான் சவுசவ். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சு ஊற்றி கூட்டு வச்சிருக்கிறேன். இது வந்து அப்பளம். இன்னைக்கு வந்துட்டு சிம்பிளா இவ்வளவுதான். இன்னைக்கு வந்து நான்வெஜ் செய்யலாம்னு நினைச்சிருந்தேன். ஒரு ஃபங்க்ஷன் வீட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. அங்க போயிட்டு வர்றதுக்கே நேரம் ஆனதுனால இன்னைக்கு வந்து நான் நான்வெஜ் செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. நான் கண்டிப்பா வந்துட்டு வர சனிக்கிழமை வந்து உங்களுக்கு கண்டிப்பா நான்வெஜ் செய்வேன். தங்கங்களை வாங்க சாப்பிட வாங்க. இதை நீங்க வைங்க. எனக்கு என்னால எல்லாத்தையும் சேர்த்துக்கும் வாங்க சாப்பிடலாம். எப்படி இருக்கு பாருங்க சாப்பாடு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, கமாண்ட்ல ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா, அம்மா உங்களை நான் உங்களை அம்மான்னு கூப்பிட தோணுதுன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நீ அம்மான்னு கூப்பிடுறத தாண்டி எனக்கு வேற என்ன பெருமை இருக்க போகுது. கண்டிப்பா கூப்பிடுங்க. அதுக்கடுத்து ஒருத்தங்க கேட்டிருக்கீங்க, உங்க நல்ல உள்ள மகத்துவம் நிறைந்தது தாயே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நல்ல உள்ளங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா அது ஒவ்வொருத்தவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது வேறுபடும். ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஜெய்பவானி அம்மா உங்கள் கைகளால் ஒருவேளை சோறு உண்ண ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. இந்த என்ன வாங்கிக்கோ. கண்டிப்பா வரலாம் தங்கங்களா. கண்டிப்பா வாங்க சாப்பிடலாம். அதுக்கடுத்து ஒருத்தங்க என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா பிள்ளைகளுக்கு பசி சோறு கொடுக்கும் அம்மா அப்படின்னு போட்டிருக்கீங்க. அது எப்படின்னு தெரியல. பிள்ளைகள் பசிக்கிறதுக்கு சோறு கொடுக்குற அம்மான்னு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லது. வாங்க. அதுக்கடுத்து அம்மா ரொம்ப நாள் ஆச்சு சாப்பாடு வீடியோ போட்டு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்துட்டு வேலைகள் வந்துட்டு ரொம்ப இருக்கும். நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டு இருந்தது. போயிட்டு வந்துட்டு பிள்ளைகள் பக்தர்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்துட்டு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் ஆனதுனால என்னால் வந்துட்டு சரியா உங்களுக்கு வீடியோ போட முடியல. இன்னைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பாங்க யூடியூப்ல ஒரு சிவகாசியில ஒரு முக்கியமான பக்தி உள்ள ஒரு பிள்ளை வீட்டில் ஃபங்க்ஷன். அங்கே போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு நான் இந்த மாதிரி சிம்பிளா இன்னைக்கு உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன். அதனால கண்டிப்பா வந்துட்டு டைம் கிடைக்கல உங்களுக்கு நான் போட்டுருவேன். அதுக்கடுத்து ஒருத்தங்க கேட்டிருக்கீங்க, அம்மா உங்களை பார்க்கும்போது கண் கலங்குகிறது, என் கவலைகள் கலைந்து அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கீங்க. போனது போல் இருக்குதுன்னு இருக்கீங்க. கண்டிப்பா வந்துட்டு கவலைகள் கலந்து போயிருக்கணும். அதுக்கடுத்து ஒருத்தங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, அம்மா சோறு என்று சொல்லுங்கள். நன்றி. அதாவது என்ன சொல்றேன்னா, சோறு சாதம் இப்படி நிறைய அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை பத்தி எல்லாம் ஒண்ணு இல்லை. இது ஒண்ணு அவ்வளவு பண்ணி தவறான வார்த்தைகள்லாம் இல்லை. அதை பத்தி ஒண்ணு இல்லை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு நீங்க சாப்பாடு வைக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சின்ன வயசுல வந்து இன்னங்க கங்க வங்க கூட்டு. எனக்கு சின்ன வயசுல வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு இப்படிலாம் ஆள் இல்லை. எனக்கு இப்ப யாருமே இல்லை, நான் அனாதையா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க? உங்க ஊரை